ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் ப்ளவுஸுடைய ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2-3 டைப்பாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது எந்தெந்த மாதிரி அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஓரலாக சொல்லிடுறேன். அதில் ஒரு டைப்பில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைனிங்கும் சரி, மெயின் பீஸையும் சரி, நம்ம ரெண்டுமே ஒரே அளவில் சரியான அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங் வந்து ரெடி அளவில் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணுறது வழக்கம். நார்மலாகவே அப்படி தான் கட் பண்ணுவோம். பட் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 2 பீஸுமே சேமான அளவில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டிச் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணுற டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்டிச்சிங்கில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நெக்கு வந்து அப்படியே அடித்து திருப்புறது, இடுப்பும் வந்து அப்படியே அடித்து திருப்புறது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது. பட் நான் வந்து இதை வந்து நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். இடுப்பு வேணால் நம்ம அடித்து திருப்பி கழுத்தில் வந்து நம்ம அப்படியே அடித்து திருப்பும் போது என்ன ஆகுனா, நாளடைவில் அந்த இடம் கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி கிளியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் நம்ம அடித்து திருப்பலாம். அதை அடித்து திருப்பிட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணும்போது அது ஓகேவாகிடும். அதுவே வந்துட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு ப்ளவுஸ் எந்த டிசைனுமே நம்ம பண்ண போகிறதில்ல, நம்ம ப்ளைனாக தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அடித்து திருப்புறது அப்படிங்கிறது அது சரியாக இருக்காது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு நீங்கள் கழுத்துக்கு வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி நெக் வந்து பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸையும் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து வேல்யூ இருக்கும், லைஃப்பும் வந்து இருக்கும். இது வந்து ஒன்று அடித்து திருப்புறது, இன்னொன்று வந்து கழுத்துக்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து திருப்புறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்டிங் போடும்போதே வந்துட்டு நம்ம மெயின் பீஸை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம லைனிங் ப்ளவுஸும் மெயின் ப்ளவுஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி அது மாதிரி இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து கிளாத்து விட்டு அதை மடித்து தைக்கிறது. இல்லை அப்படின்னா கீழே வேறு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து திருப்புறது. இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுட்டு அதை அப்படியே அடித்து திருப்புறது. இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் நம்ம அந்த லைனிங் ப்ளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நான் வந்து இதை என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கவங்க அதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம ஸ்டைலில் தைக்கும்போது ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் அது சரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். மற்றபடி இப்போ நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படி ஃபஸ்ட்டு நம்ம இதில் கர்ச்சீஃப் அளவுக்கு 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டுமே தனித்தனியாக தைச்சோன்னா அது ரொம்ப தின்னாக வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பீஸையுமே ஒரே கர்ச்சீஃபாக நம்ம வந்து அடிக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கிறேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு அகலமும் நீளமும் இருக்குது. ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் கரைப்பக்கம் வந்து இருக்குது. அந்த கரைப்பக்கத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்க 3 பக்கமும் இந்த மாதிரி சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கரைப்பக்கம் வேணும் அப்படின்னா நம்ம லைட்டாக உள்ள மடித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ அது கரைப்பக்கம் தான், நமக்கு நூல் எதுவும் பிரிஞ்சு வராது அப்படிங்கிறதுனால நான் அந்த பக்கத்தை அப்படியே விட்டுறேன். இப்போ இந்த இதில் அப்படியே கார்னரில் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊசி வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க அந்த கார்னர்ஸை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்குது. இப்போ இதில் அந்த ஓப்பனாக இருக்க பகுதியை அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 3 பக்கமும் அப்படியே சுற்றிலும் எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. இது நமக்கு கர்ச்சீஃப் மாதிரி நமக்கு இருக்குது. இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸில் மீதமானதில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இது வந்து ஒரு 36 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் தான். அதில் நம்ம கட் பண்ணது போக பேலன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி தனியாக நம்ம மெட்டீரியல் ப்ளவுஸுக்காக நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அகலமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் நான் இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் அப்படிங்கிறது நான் தைச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 பக்கமே வந்து நமக்கு ரைட் சைடு தான் வந்து மேலே இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாக லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன கர்ச்சீஃபாக நமக்கு அது போதுமானதாக இருக்கும்.
இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. நான் சொல்கிறத காதில் கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ இதில் ரைட் சைடு உள்பக்கம் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். மேலே வந்து லைனிங் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ்க்காக நம்ம விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை அப்படியே நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க, 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வச்சு. இப்போ இதில் நீங்கள் லைனிங்கை மட்டும் அப்படியே வெளியில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு படிமான தையல் வந்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் ஒரு தையல் அப்படிங்கிறது நான் போடுறேன். இப்போ பெரும்பாலும் வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய டைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் வெளியில் தையலே தெரியாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதோடய ஃபினிஷிங் இன்னுமே நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கீழே வந்து எட்ஜு பக்கத்தில் லைனிங் பக்கம் மெயின் பீஸ் லைட்டாக தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு சுற்றிலும் வந்து தையல் வந்து போடுங்க. அடுத்தது மேலே தையல் போடும்போது ஒரு சைடு உள்வளைவு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த உள்வளைவு எந்த பக்கம் கட் பண்ணணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே தள்ளி நீங்கள் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து நீங்கள் எட்ஜில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நம்ம உள்வளைவு கட் பண்ணினாலுமே நமக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சைடு வந்து உள்ளே தள்ளியும் ஒரு சைடு வந்து வெளியில் தள்ளியும் நான் வந்து ஸ்டிச்சஸ்ங்கிறது போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இப்போ எந்த ஸ்டிச்சஸுமே இல்லை. நம்ம சுற்றிலும் போட்ட தையல் எல்லாமே தையலுக்குள்ளே போயிடும். ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எந்த தையலும் வெளியில் தெரியாது. உங்களுக்கு கீழே தையல் போடணும் அப்படின்னா எட்ஜில் ஒரு தையல் போடலாம், 2 தையல் 1/4 இன்ச்சு கேப்பில் போடுறதுனா போடலாம். பட் தையலே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து இன்னுமே நீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதே மாதிரியே நான் இன்னொரு கைப்பீஸையும் நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணி நகத்தில் கீறி விட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி மடிக்கும்போது அந்த மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போடுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லையும் நீங்கள் அந்த உள்வளைவு வந்து ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறதுல லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ட் வந்து நியூவாக தைக்கிறவங்களுக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்வளைவு வந்து ஒரே பக்கமாக கட் பண்ணிடுவாங்க. இப்போ 2 ஸ்லீவுமே வந்து ஒரே சைடு வர மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இந்த மிஸ்டேக் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லீவ் பீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு உள்வளைவுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 2மே இது ராங் சைடு. இப்போ இந்த ராங் சைடையும் நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்கிறது 2மே நல்ல பக்கம் நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்வளைவு வந்து ஒரே சைடில் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் நான் அந்த ஸ்டிச்சஸும் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணும்போதே லைனிங் பீஸும் மெயின் பீஸும் வச்சு தைக்கும்போதே உள்வளைவு எந்த பக்கம் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தையல் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஸ்லீவும் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்லீவும் நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது ஆப்போசிட் சைடு வருது அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் தைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து தைச்சி எடுத்துட்டோம். அடுத்து பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து நான் கீழே வந்து அடித்து திருப்ப போகிறேன். நெக் போர்ஷனை நெக் பீஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. லைனிங்குடைய ரைட் சைடும் ப்ளவுஸோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. எந்தெந்த ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சில ப்ளவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்துற மாதிரி, குத்துற மாதிரி, அரிக்கிற மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. ஏன்னா அந்த கீழே நம்ம 1.5 இன்ச்சு விட்டு நம்ம மடித்து தைக்கும்போது அந்த போர்ஷன்ஸ் உள்ளே வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு அடித்து திருப்பும்போது ரைட் சைடு மேலே வரணும் அப்படின்னா நம்ம ரைட் சைடு வந்து உள்பக்கமாக தான் வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம அடித்து திருப்பும்போது நமக்கு ரைட் சைடு மேலே வரும். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ரெடி அளவில் கட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு 2யும் சேமாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து அந்த லைன் போட்டது வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த நேருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம
டாட் அப்படிங்கிறது பிடிச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு பின்னாடி இந்த லைனிங் பீஸை மட்டும் நீங்கள் வெளிப்பக்கமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, லைனிங்கில் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே 1.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த லைனிங்கோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம விட்டுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸஸும் வந்து நமக்கு உள்ளே தொங்கிட்டு உருண்டு வராமல் நமக்கு வந்து அப்படியே படிஞ்சு உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த தையல் லைனிங்கில் மட்டும்தான் இருக்குது, நமக்கு மெயின் பீஸில் இருக்காது. இப்போ நம்ம ஸ்லீவில் எப்படி நம்ம கீழே வந்து லைட்டாக மெயின் பீஸ் தெரிகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோமோ இதுலேயும் அதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் நீட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு நேராக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு சுற்றிலும் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 2 பக்கமே சேமாக தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கண்ணை மூடிட்டு எட்ஜஸில் நீங்கள் தையல் அப்படிங்கிறத போட்டுட்டு வந்துடலாம். சுற்றிலும் தையல் போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே சுருக்கம் புஸ்ஸுன்னு தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக்கில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் ராங் சைடு திருப்பி 2 வந்து நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நாச்சஸ் வந்து 2 பீஸும் சேர்ந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக் பீஸில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நூல் அளவுக்கு இருந்தது, நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது டாட் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் இந்த மாதிரி டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம், அதே இடத்துல ஆப்போசிட் சைடு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே வந்து இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதை இப்படியே திருப்பி விட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்திங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நமக்கு வந்து விழுந்துடும். இப்போ இந்த சைடும் நம்ம அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் பீஸும் லைனிங் பீஸும் கொஞ்சம் புஸ்ஸுன்னு தூக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அது எது வரைக்கும் நம்ம தைக்க போகிறோமோ அது வரைக்கும் முடிச்சுட்டு ரிட்டன் அதே ஸ்டிச்சஸில் வெளியில் கொண்டு வந்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கிட்டு வந்து இருக்காது. கரெக்டாக மெயின் பீஸும் லைனிங் பீஸும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கனக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எட்ஜஸ் வர வரைக்கும் அப்படி கிராஸாக தான் நீங்கள் கொண்டுட்டு வந்து வரணும். முடிக்கும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் லாக் தையல் போட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ண மாதிரியே நின்றுக்கும். பட் எல்லா மெட்டீரியலுமே அப்படி செய்யக்கூடாது. ஒரு சில மெட்டீரியலை நம்ம நகத்தில் கீறும்போது அது அப்படியே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிசைனர் கிளாத்லாம் ஒவ்வொன்றும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா லைட்டாக வச்சு ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும். இப்போ 2 பக்கமும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா 2 டாட்டோட ஹைட்டுமே ஒரே அளவு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம என்ன தான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் அது ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தையல் மேலே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு 2ஆவதாக ஒரு தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கும் ஸ்லீவும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட ஃப்ரண்ட்டு கிராஸ் பட்டி பீஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து பார்க்கலாம். ஒரே வீடியோவாக போடும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சிரமமாக இருக்கும், எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். பட் ஃபுல்லாகவே எனக்கு ஒரே வீடியோவாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.